திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை முழுமையாக கலைப்பதற்கு கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம். அப்பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் காலில் விழுந்து விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளார். திமுகவின் சதித்திட்டத்தின் காரணமாக உங்களை என்னால் நேரடியாக சந்திக்க முடியவில்லை என்றும், நிச்சயம் தமிழக மக்களிடம் உங்களது சார்பாக மிகப்பெரிய அளவிலான ஒரு தவறுக்கு உங்களது கால்களில் விழுவதை தமிழக மக்களின் கால்களில் விழுவதாக நான் நினைத்து கொள்கிறேன். இதுபோன்ற அசம்பாவிதம் இனியும் நடக்காது என்று விஜய் அவர்கள் நேற்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் என்னுடைய ஆயுள் காலம் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு சென்றடையும் என்பதையும் விஜய் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை தற்பொழுது பேட்டி கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் செய்த அந்த செயல்தான். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு நேரடியாக சந்திப்பை ஏற்படுத்த முடியாமல் திமுகவின் அந்த சதித்திட்டம்தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் மனதார நான் பரிந்துரை செய்கிறேன். நிச்சயம் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடக்காது என்ற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு இழப்பு என்பது நீங்கா இழப்பு. அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. உங்களது குடும்பத்தில் உள்ள ஒரு நபராக நான் இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட தொடர்பையும் உங்களுடன் நான் தொடர்புபடுத்தி கொள்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை என்னிடம் கேளுங்கள். நிச்சயம் உங்களது மகனாக, உங்களது தம்பியாக, உங்களது அண்ணனாக நான் செய்து கொடுக்கிறேன் என்று விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையும் கொடுத்துள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் திமுகவின் ஆட்சி என்பது இதன் மூலம் மக்கள் மத்தியில் பார்க்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டால் மட்டும்தான் மக்களின் பாதுகாப்பு என்று கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினர்கள் பேட்டி கொடுத்துள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை கைப்பற்றலாமா என்பதை தமிழக பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.